நேர்கள் அனைவருக்கும் கூலி படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பிஎம்எஸ்ஸில் சாதனை படைத்த கூலி இந்தி வெர்ஷன் என்னாச்சு தெரியுமா? சினிமா ரசிகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கூலி திரைப்படம் ரிலீஸான முதல் நாளிலிருந்தே பாக்ஸ் ஆஃபீஸில் அசத்தி வருகிறது. தமிழ் மட்டுமன்றி ஹிந்தி வெர்ஷனும் இந்தியா முழுவதும் சூப்பர் ஹிட் ரன்னில் உள்ளது. வார இறுதிகளில் குறிப்பாக புக் மை ஷோ பிஎம்எஸ்ஸில் தினமும் 1,00,000 டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கூலிக்கு கிடைக்கும் அபார வரவேற்பை நிரூபிக்கிறது. முதல் வாரத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு படம் தற்போது இரண்டாவது வார இறுதி நோக்கி மாபெரும் வேகத்தில் செல்கிறது. பொதுவாக தமிழ் படங்களுக்கு ஹிந்தி மார்க்கெட்டில் பெரிய வரவேற்பு கிடைப்பது அரிது. ஆனால் கூலி அந்த தடையை உடைத்து ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கி வருகிறது. பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி, மும்பை போன்ற இடங்களில் ஹிந்தி வெர்ஷனில் புக் மை ஷோ டிக்கெட் புக்கிங் இன்று ரசிகர்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன. வார இறுதிகளில் தினமும் 1,00,000 டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது படம் ரசிகர்களின் ஹாட்ஃபீட்டாக மாறிவிட்டது என்பதை உறுதியாக சொல்லும். முதல் வாரத்திலேயே பல ரெக்கார்டுகள். வார இறுதிகளில் ஹவுஸ்ஃபுல் ஷோக்கள். தமிழ், ஹிந்தி சேர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றி. இரண்டாவது வார இறுதி பிக் லோடிங் மாட். ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கூலி குறித்து பாராட்டுக்களை மலையென பொழிந்து வருகின்றனர். ஹீரோவின் மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் மற்றும் மியூசிக் எலிவேஷன் ரசிகர்களை ஈர்த்துவிட்டது. முதல் வாரத்தில் ஹிட்டாகி இரண்டாவது வார இறுதியில் சூப்பர் லோடிங் ஆகும் கூலி இந்த ஆண்டு பாக்ஸ் ஆஃபீஸின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறும் வாய்ப்பு அதிகம். தமிழ் சினிமா மட்டுமன்றி இந்திய பாக்ஸ் ஆஃபீஸிலும் புதிய ஹிட் ஹிஸ்டரி எழுதப்போகிறது. அதனைத் தொடர்ந்து ரஜினியின் கூலி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. லோகேஷ் இயக்கத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடிப்பில் வெளியான இப்படம் ரிலீஸாகி வெறும் 4 நாட்களில் 400 கோடி ரூபாய் வசூல் அள்ளியது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வசூல் வேகம் குறைந்ததால் மொத்தம் 10 நாட்களில் 468 கோடி ரூபாய் வசூல் செய்து அசத்தியது. இவ்வாறாக கூலி படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.